தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் பார்வையை துரத்தவும் கூட்டத்தை அல்ல, உங்கள் பார்வை உங்கள் இலக்கை நோக்கி துரத்தி கொண்டே போக வேண்டும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டத்தை நோக்கி துரத்தி கொண்டே போவார்கள். அங்கே கூட்டம் இருக்கா, இங்கே கூட்டம் இருக்கா, எங்கே கூட்டம் இருக்குது, அங்கே போகலான்னு துரத்துக்கிட்டே போவாங்க. கழுகை பார்த்தீர்களே, ஆனால் கழுகிடமிருந்து நாம் ஒரு சில நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இந்த குருவிக்காரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உண்டிக்கொள்ள வச்சுக்கிட்டு காக்கா அடிப்பாங்க, பூனை அடிப்பாங்க, முயல் அடிப்பாங்க. யாராவது ஒருத்தர் கழுகை அடித்து பார்த்திருக்கிறீர்களா? முடியவே முடியாது. ஏன் என்றால் கழுகு உயர பறக்கின்றது. அது பார்வையும் தன்னுடைய இரையை நோக்கி தான் இருக்குமே தவிர அது தன் சிந்தனை செயல் எதையுமே தவறிவிடாது. பார்வையை கூர்ந்து தன் இரையை நோக்கி கொண்டே இருக்கும். அதற்கு எல்லாம் தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான், தன் இலக்கு. கழுக காக்கா நோண்டும் பொழுது இந்த கழுகு என்ன பண்ணுமா, காக்கா மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த கழுகை ரொம்ப கரெக்டாக பண்ணுமா. இப்போ கழுகு உயிர 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 பறந்து போய் காக்கா பறக்க முடியாமல் திணற இடத்துல காக்காவை தள்ளி விட்டுருமா. அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகிறது என்றால், இன்னொரு தடவை அந்த காக்கா அந்த கழுகுக்கிட்டேயோ அந்த பருந்துக்கிட்டேயோ விளையாடாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலேருந்து பறந்து வந்து அந்த தண்ணீரில் இருக்க மீன் அழகாக கொத்திக்கிட்டு மேலே போயிடும். நான் பார்த்துருக்கேன், இவன் ஆட்டுக்குட்டியை கூட இந்த கழுகு வந்து அப்படியே வந்து கொத்திக்கிட்டு மலை சரிவில் மலை உச்சியிலேருந்து அப்படியே தூக்கிட்டு மேலே மலை மேலே போயிடும். போய் தன் இறைச்சியை சுவைத்து உண்ணும். இந்த கழுகை ஏன் இன்று நான் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வேத வசனங்களுக்குள் செல்கிறேன் என்றால், கழுகு தன் பார்வையை நோக்கி ஓடும். அது எதை பார்த்ததோ அந்த பார்வையை அது மறக்காது, அதை நோக்கி ஓடும். கவன சிதறல்கள் அந்த கழுகுக்கு இருக்காது. நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசுவை பார்த்திருக்கிறோம். எப்படி என்றால், கம்யூனன் என்ற திருவிருந்திலே இயேசுவை பார்த்திருக்கிறோம். சிலுவையில் தொங்கிய இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கிறோம். நமக்காக பிறந்தார், இவர் மூலமாகத்தான் உலகம் உண்டாயிற்று, இவரை அன்றி வேறு யாராலும் உலகம் உண்டாகவில்லை என்றும் பார்த்திருக்கிறோம். இப்படியெல்லாம் நாம் பார்த்த இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கியே நாம் செல்ல வேண்டும். எவ்வாறு அந்த கழுகு தன் இரையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அதே போன்று நீங்களும் நானும் நமக்கு இறை தருகிற இந்த இயேசுவை நோக்கி தான் ஓடலாம். கழுகை யாரும் எளிதில் அட்டாக் பண்ண முடியாது. அதே போன்று கிறிஸ்துவர்களாக இருக்கிற உங்களையும் என்னையும் இந்த வேத வசனங்களில் இருக்கிற விசுவாசத்தை யாரும் அட்டாக் பண்ண முடியாது. பிரிண்டட் பைபிள் கொண்டு வாங்கினா சர்ச்சுக்கு பிரிண்டட் பைபிள் தான் கொண்டு வரணும், மொபைல் வச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லணும். கழுகு எங்கேயாவது பாருங்கள், வேட்டையாடி தான் உண்கிறது. இல்லை துப்பாக்கிலாம் வந்துடுச்சு, நான் துப்பாக்கியில் சுட்டு மாடர்னாக வந்துடுச்சு, நான் துப்பாக்கியில் சுட்டு இறைய உண்பேன்னு சொல்லுமா? கற்றுக் கொடுத்தா கூட வேணான்னு சொல்லும். ஏன்னா என்னுடைய அழகு எனக்கு இருக்கிறது, இயேசு கொடுத்த அழகு எனக்கு இருக்கிறது, இயேசு சொல்லி கொடுத்த பாடங்கள் எனக்கு இருக்கிறது என்று அந்த கழுகு தன் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுக்கும் இயேசு கொடுத்திருக்கிறார். யோவான் தெளிவாக சொல்லுகிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
திருவெளிப்பாடுல இயேசு சொல்றார், நான் சொல்றதெல்லாம் எழுதுன்னு. அவ்வாறு இந்த வேதம் எழுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் முக்காடு போடணும்னா பெண்கள் முக்காடு போட்டு ஆகணும். நீங்கள் முக்காடு போடலாம், எங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுக்கு தான் அவசங்கை. அவசங்கை என்றால் தேவனுக்கு பிடிக்காத காரியம். தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் எதையுமே செய்யாதீங்க. நீங்கள் பாருங்கள், போதகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு அங்கி, அதுக்கு மேலே ஒரு அங்கி, எவ்வளோ பேருக்கு அவங்களுக்கு. அவங்க அப்படிலாம் போடலையா? தங்களை முழுமையாக கவர் பண்ணலையா? இந்த கன்னியாஸ்திரிங்க பாருங்கள், தன் உடலை முழுமையாக கவர் பண்ணலையா? இந்த பெந்தெகோஸ்து சகோதரிகளை பாருங்கள், தன் உடலை முழுவதுமாய் கவர் பண்ணலையா? பரிசுத்தமாக வெண்மையான ஆடைகளை தரித்து கொண்டு வருவதில்லையா? நீங்களும் ஏன் பரிசுத்தமாக இருப்பதில்லை? உங்கள் இலக்கை நீங்கள் நோக்கி ஓடிக்கொண்டிருப்பீர்களே ஆனால் வேதத்தை வாசிப்பீர்கள், வேதம் சொல்கிறதை கவனித்து கேட்பீர்கள். நம்ம நிறைய பேர் நம்முடைய இலக்கை நோக்கி ஓடாத காரணத்தினால் தவறின் மேல் தவறு, தவறின் மேல் தவறு செய்து கொண்டே இருக்கிறோம். யாத்திராகம புத்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவரையே நோக்கி ஓடிக்கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு என்று ஆண்டவர் ஒரு தூதனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்கள். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்த பண்ணின ஸ்தலத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கவும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். எவ்வாறு அந்த கழுகு தன் இரையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, எவ்வாறு அந்த கழுகுக்கு தேவன் முன்னே போய் உதவி செய்கிறாரோ, அவ்வாறே உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் வழியில் உங்களுக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது, உங்களை காக்க வேண்டும். தேவன் ஆயத்த பண்ணி கொடுத்த பரலோகத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு தூதனை கொடுத்திருக்கிறார். என்றாவது உங்கள் தூதரை நீங்கள் பார்த்து இருக்கிறீர்களா? என்றாவது ஏசப்பாவை பார்த்து, ஏசப்பா என் தூதரை நான் காண வேண்டும், என் தூதர் என்னோடு வர வேண்டும், நான் அவரோடு பேச வேண்டும் என்று கேட்டிருக்கீங்களா? நினைத்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இயேசுவிடம் கேட்பதுண்டு, இயேசுவே இன்னைக்கு நான் என் தூதனை பார்க்கலையே. அப்போ இயேசு சொல்வார் இதயத்தில், இன்னைக்கு நீ சரியா எனக்கு நேரம் கொடுக்கல, சரியா நீ ஜெபம் பண்ணல, நீ என்னென்ன பாவத்தை பண்ண, உன் தூதன் உன்னை விட்டு போயிட்டான். ஒருவேளை உங்கள் தூதன் உங்கள் கூட இல்லைன்னா நீங்க பாவம் பண்ணியிருக்கீங்க, உள்ள தூய்மையா இல்லை என்று அர்த்தம். இயேசு உங்களுக்கு வாக்களித்ததை நிச்சயமாக கொடுப்பார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வேதம் தெளிவாக சொல்கிறது. யோவான் தெளிவாக எழுதியிருக்கிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். ஒவ்வொருவருக்கும் அதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமை அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் உண்மையிலே பரிசுத்த வாக்கு தத்தம், மாறாத வாக்கு தத்தம், மாறவே மாறாது. அது எப்பொழுது மாறும் என்றால், நீங்களும் நானும் இயேசுவை விட்டு விலகி போய்விடுவோமே ஆனால் அது மாறும். ஆண்டவரின் சொல்லை கீழ்ப்படியாமல் நீங்களும் நானும் ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்று விடுவோமே ஆனால் அது மாறும். இல்லை என்றால் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு கொடுத்தவர் மாறாதவர், வாக்கு கொடுத்தவர் பொய்யுரை கூறாதவர். எனவே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பார்வையை நோக்கி ஓடுங்கள், கூட்டத்தை நோக்கி அல்ல. அங்கே போனால் பெரிய கூட்டம் இருக்குது, அந்த மலைக்கு மேலே போனால் லட்டு கொடுக்குறாங்க, அங்கே போனால் வெண்ணெய் தராங்க, இதெல்லாம் வேணாங்க. உங்களுக்கு ஜீவனை கொடுக்க ஒரு தெய்வம் உண்டு, நித்திய ஜீவனை கொடுக்க ஒரு தெய்வம் உண்டு.
வாக்குத்தத்தம் பண்ண பரலோகத்தை கொடுக்க ஒரு தெய்வம் உண்டு என்றால் அவர் இயேசு கிறிஸ்து தான். இன்று கூட உங்களுக்கு நேரம் ஆகவில்லை, நீங்க மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவசிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார். மார்க் 1:15 1 தீமோத்தேயு 1:15 தேவன் தெளிவாக சொல்கிறார், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவசிங்க. நீங்க விசுவசிக்கணுங்க. எனக்கு காசு இல்லைன்னா ஒரு குரூப்பில் போய் எனக்கு ஆளுக்கு இவ்வளோ கொடுங்க, இவ்வளோ கொடுத்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பணம் வரும்னு நீங்கள் குரூப்பை நம்பாதீங்க. ஆண்டவரை நம்புங்கள். காக்கையை கொண்டு எலியாவை போஷித்த தேவன் உங்களை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். மறுதளித்த பேதுருவை மீண்டும் ஒரு பாறையாய் மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற தயாராக இருக்கிறார். செத்துப்போன லாசரை பார்த்து, லாசரே வெளியே வா என்று சொன்ன தேவன் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கடன் தொல்லை, கவலைகள், கஷ்டங்கள், நிந்தைகள், நஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து வெளியே வா என்று சொல்ல தேவன் வல்லவராயிருக்கிறார். நொண்டி சப்பானிகளை குணம் கொடுத்த தேவன் உங்களுக்கு பணத்தை கொடுக்க மாட்டாரா? என் தேவன் ஐஸ்வர்யர். அவர் யார்கிட்டையும் பணம் கேட்கவே இல்லை. வரி கட்ட சொல்லும் போது மீன் வாயில தூண்டில் போடுங்க, வாயில காசு இருக்க கொண்டு வாங்கன்னு சொன்னார். 10% கூட 20% கூட என் தேவன் யாருக்கிட்டையுமே கேட்கல. அப்படி இருக்கும் பொழுது என் தேவனின் பிள்ளைகள் யாரிடமும் பிச்சை கேட்கக்கூடாது. இயேசுவின் பிள்ளைகள் அவ்வாறு கேட்பதை இயேசு விரும்ப மாட்டார். கானா ஊரிலே அந்த திருமணத்திலே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்ன பொழுது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2 இயேசு அவர்கள் தேவைகளை பார்த்தார். அவங்க தாய் சொன்னப்ப இயேசு சொன்னார், என் நேரம் வரல. இருப்பினும் அந்த இடத்தின் தேவைகளை கருதி இயேசு தன்னகத்தே ஒரு அதிசயத்தை செய்ய நினைத்தார். அவர் சொல்வதற்கு முன்பாகவே அந்த தண்ணீர் எல்லாம் இயேசுவுக்கு பணிந்த திராட்சை ரசமாய் மாறிற்று. இயேசு அந்த காலி ஜாடிகளை பார்த்தார். திராட்சை ரசம் இல்லையே, இந்த திருமணம் நின்று போய்விடுமோ, பிரச்சனைகள் வந்து விடுமோ என்று சொல்லி தண்ணீரை பார்த்த பொழுது அது திராட்சை ரசமாய் மாறிற்று. இயேசுவின் பார்வை அப்படிப்பட்ட பார்வை. தானியேல் சிங்கத்தின் குகைக்குள் போடப்பட்ட பொழுது தானியேல் பார்வை தேவனையே நோக்கி இருந்தது. அவன் கவன சிதறல் அடையவே இல்லை, அவன் கவனம் சிதறவே இல்லை. சிங்கம் இருக்கிறதே, என்னை அடித்து கொன்று விடுவோமோ என்று அவன் பயப்படவே இல்லை. அவன் என்ன செய்தான்? இயேசு இருக்கிறார், தெய்வம் இருக்கிறார், அவர் என்னை காப்பார் என்று இயேசுவையே நோக்கி பார்த்த காரணத்தினால் சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது. எந்த பெண்ணோடு ஆபிரகாம் உறவு கொண்டு ஒரு பிள்ளையை பெற்றாரோ அந்த பெண் விரட்டி அடிக்கப்படும் பொழுது ஆபிரகாம் அந்த பெண்ணை நோக்கவே இல்லை, மாறாக தேவனின் வாக்கு தத்தத்தையே நோக்கினார். அவருக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளை கொடுக்கப்பட்டது. ஆகார் விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது, இஸ்மவேல் விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது இந்த ஆபிரகாம் அவர்களை பார்க்கவில்லை, மாறாக வாக்கு தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு தத்தத்தை நான் பார்ப்பேன் என்று பார்த்தார். நீங்களும் நானும் கூட நம்முடைய பார்வை அருள்நாதர் இயேசுவை நோக்கி, வேத வசனங்களை நோக்கி, வேத வசனங்களுக்கு கீழ்ப்படைந்து பிரிண்டட் பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போய் தலையை முக்காடு போட்டு போய் பரிசுத்தமாக போய் மொபைல் ஃபோனை கொண்டு போகாமல் சர்ச்சுக்கு போய் ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வசனத்தையும் கவனித்து கேட்டு அதன்படி நீங்களும் நானும் நடப்போமே. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இறங்கி வந்து உதவி செய்வார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.